السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير. ரவையான மூமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு வாழ்வில் பின்னி பிணைந்த கியாமத்து நாள் வரைக்கும் உலக மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான சஹாபாக்களில் ஒருவர் ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ். இஸ்லாமிய வரலாற்றில் தனக்கென ஒரு அடையாள முத்திரையை வைத்துக் கொண்ட அருமை சஹாபி. இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், மிகச்சிறந்த ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் சஅத் இப்னு அபி வக்காஸ். நல்ல வசதியான குடும்பம், செழிப்பான குடும்பம், மிக உயர்ந்த நாகரிகமான ஆடைகளை அணிந்து கொள்வார். எதற்கோ தயாராகுவதை போல எப்பொழுதும் அம்பு எறிகிற பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவராகவும் எதற்கும் தயார் என்ற நிலையில் இருப்பார். இன்னொன்று, அவருடைய ஆழ் மனதில் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. இந்த சமூகம் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள், நிறைய மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கிடக்கிறார்கள் என்றெல்லாம் அவருடைய ஆழ்மனதில் இந்த கவலையும் சிந்தனையும் இருந்தது. இதெல்லாம் படிக்கும்போது இவருடைய வயது 17 வயதில் ஒரு இளைஞருக்குள் இருக்கக்கூடிய இந்த வேகமும் துடிப்பும் நிறைந்த நல்ல குடும்பத்தை சார்ந்த பெற்றோருக்கு சிறந்த பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தார். இஸ்லாத்துக்கு வந்த வரலாற்றை சொல்லும் பொழுது, ஒரு நாள் நான் கனவு கண்டேன். அந்த கனவில் கடுமையான இருளில் நான் மூழ்கி கிடக்கிறேன். அப்படி ஒரு கனவு. என்னை சுற்றி பயங்கரமான இருட்டு. இந்த இருட்டிலிருந்து வெளிச்சத்தை தேடுவதற்காக நான் நீந்துகிறேன். தண்ணீர்ல மூழ்கிற மாதிரியே சொல்றார். இப்பொழுது பார்த்தால் பிரகாசமான ஒரு சந்திரன் என் கண்களுக்கு தென்பட்டது. அதை பின்தொடர்ந்து நான் போய் பார்க்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு 3 பேர் ஏற்கனவே அங்க இருக்கிறார். பார்த்தால் இந்த கனவுலேயே எனக்கு காட்டப்பட்டது ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. காலையில் எந்திரிச்சிட்டார். எந்திரித்தவுடன் இந்த கனவு என் மனதிற்குள் ஒரு விதமான எண்ணங்களை போட்டு இருந்தது. மக்கா நகரத்தில் பார்த்தா ஒரு செய்தி வெளியே வருகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். நானா சொல்லிட்டேன், அல்லாஹ் எனக்கு அவனே வழியை காட்டி தந்துட்டான். செய்தியை கேள்விப்பட்ட உடனே பெருமானாரை நான் தேடி போனேன். அவர்கள் ஒரு கணவாய் பகுதியில் அசருடைய தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள். போன உடனே பெருமானாரிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். பார்த்தா பக்கத்துல அந்த 3 பேரும் நிற்கிறாங்க. யாரு? நான் கனவில் யாரை பார்த்தேனோ, அடிமைகளில் ஸைதும், சிறுவர்களில் அலியும், பெரியவர்களில் அபூபக்கர் சித்தீக். இப்படியாக 17 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ். மிகச்சிறந்த இஸ்லாம். என்ன பிரச்சனைனா, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி அவருடைய தாயாருக்கு தெரிகிறது. பெற்றோருக்கு மிக உபகாரி என்பதை தாண்டி தாயின் மீது அலாதியான அன்பு வைத்திருந்தார். அதனால வீட்டுக்கு போன உடனே
அந்த தாய் பெரும் அழுகையுடைய இடையிலேயே சொன்னார்கள், மகனே, என்னுடைய மார்க்கம் அல்லாத ஒரு புதிய மார்க்கத்தை மதத்தை நீ தழுவிக்கொண்டதாக கேள்விப்பட்டேன், அது விற்று, அது வேண்டாம் நமக்கு. உடனே சாது சொல்றார், தாயே, இது போன்ற ஒரு மார்க்கத்தை தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், ஒருபோதும் விட முடியாதம்மா. நீ எனக்கு எவ்வளவு பிரியமோ அதை விட அதிகமான பிரியம் அந்த மார்க்கத்தின் மீது. ஒரு தாய்க்குன்னு ஒரு சக்தி இருக்குமா இல்லையா? அந்த தாய் உடனே சொன்னார், மகனே, நீ இந்த மார்க்கத்தை விட வேண்டும். நேற்று இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனை விட வேண்டும். அப்படி நீ விடலன்னு சொன்னா, இதோ இப்பொழுதிலிருந்து நான் சாப்பிட மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், இப்படியே நான் இறந்து போவேன், அல்லது நீ மார்க்கத்தை விட்டுட்டு வரும். பெரிய ஸ்ட்ரைக் இல்லையா? சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவரே சொல்றாங்க, என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிக பெரும் சோதனை, நான் மிகவும் விரும்புகிற என்னுடைய தாயாருடைய இந்த போராட்டம். பெருமானார்ட்ட போய் சொன்னார், நிலைமைகள் மாறும் என்றார்கள், வீட்டுக்கு வருவேன், என் தாய் விடாப்பிடியாக சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்ததினால் உடல் பலகீனம் ஏற்பட்டு மெலிந்து போயிருந்தார்கள். இது இப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு நாள் அவர்களுக்கு உணவையும் கொஞ்சம் பானத்தையும் நான் கொடுத்து, அம்மா, எப்படியாவது இதை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், உயிர் வாழ வேண்டுமா இல்லையா? மகனே, முடியாது. இதுதான் உண்மை. அந்த மார்க்கத்தை விட்டு வராத வரை நான் இப்படியே இருந்து இறந்து போவேன். என்ன ஆகும் தெரியுமா? காலமெல்லாம் நீ கவலைப்படுவாய். நம்மால் தாயினுடைய உயிர் போனது என்பதை நினைத்து நீ வருத்தப்படுவாய். இந்த சமூகம் உன்னை இயேசு தாயை கொன்றவன் என்ற பழி உனக்கு வரும். நான் இப்படியே தான் இருப்பேன். அப்பதான் ஹஜ்ரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன் தாயை பார்த்து சொல்வார்கள், அம்மா, இவ்வளவு உறுதியாக நீ இருக்கிறாய், கேட்டுக்கோ, உன்னை போன்று எனக்கு 1000 தாய், அல்லது உன் உயிரை போன்று 1000 உயிர்கள் உனக்கு இருந்து அல்லாஹ்வுடைய இந்த சத்திய மார்க்கத்தை விடச் சொல்லி ஒவ்வொரு உயிராக இறந்து போகும் என்றாலும் நான் ஏற்ற மார்க்கத்தை விடமாட்டேன். அப்பதான் அந்த அம்மா பார்க்கிறாங்க, இவ்வளவு உறுதியா, ஒரு 17 வயது இளைஞர்களுக்குள் இவ்வளவு உறுதியா? மகனின் உறுதியை பார்த்த தாய்க்கு மனமாற்றம் ஏற்பட்டது. அப்பதான் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் லுக்மான்ல 14, 15 2 வசனங்களை இறக்கி வைத்தான். மனிதருக்கு நாம் உபதேசம் செய்தோம், வசியத்து செய்தோம், அவர்களுடைய பெற்றோர்களிடம் கருணையாக நடந்து கொள்ளும்படி. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா கருவில் சுமந்து அவன் பிறந்த பிறகு பாலூட்டி அவனை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்கள் அவர்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும், எண்ணெய் வணங்க வேண்டும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அந்த பெற்றோர்கள் வைஜாஹதாக்க, உன்னை வற்புறுத்துகிறார்கள், அல்லாஹ்வின் மீது இணை வைப்பதற்காக வற்புறுத்தினால் நீ அவர்களுக்கு வழிபடாது. ஆனால் அதே நேரத்தில் வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலகத்தில் பெற்றோர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சஅத் இப்னு அபீ வக்காஸுக்காக இந்த வசனத்தை இறக்கி வைத்தார். இன்னைக்கு சட்டம் என்ன தெரியுமா? நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாய் என்றால் உன்னுடைய தாய் தகப்பனை சொல்லணும், எத்தி வைக்கணும். அவர்கள் மார்க்கத்திற்கு வராவிட்டால் அந்த தாய் தகப்பன், சகோதர சகோதரி, இந்த உறவுகளை பேணி நடக்க வேண்டும் என்பதுதான் மார்க்க சட்டம். அம்மா இல்லைனாகாது, அத்தா இல்லைனாகாது, அண்ணன் தம்பி இல்லைனாகாது, அந்த உறவுகளை பேணி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியே உலக மக்களுக்கு சட்டம் சொன்னான். யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த சகோதரர்களோடு நாம வாஞ்சையா நடந்துக்கணும். இதெல்லாம் பெருசா யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? கடுமையான எதிர்ப்புகளோடு தான் அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க. கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் உறவுகள் எல்லாம் போயிடும். அவரை யார் ஆதரிக்கணும்? சமூகம் ஆதரிக்கணும். எல்லாருமே சஅத் இப்னு அபீ வக்காஸா இருக்க முடியாது இல்லையா?
ஆனால் அல்லாஹ் அந்த பாடத்தை சொல்லி கொடுத்தான். நீங்க தாய் தகப்பன் தான். அவர்கள் மார்க்கத்திற்கு வராவிட்டாலும் வேறு மதத்தில் இருந்தாலும் அவர்களின் உணர்வுகள் உணர்ச்சிகள் மரியாதை கொடுத்து அவர்களுடைய பணிவிடைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்தினார். ஒரு வழியா இவருடைய இஸ்லாம் மிகச் சிறந்த இஸ்லாமாக ஆகிவிட்டது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் சொல்வாங்க, சொர்க்கத்தை கொண்டும் நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் இவரும் ஒருவர். ஆரம்ப காலத்தில் சொல்றாரு, 3வது அல்லது 4வது நபராக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இன்னொரு இடத்துல சொல்வாங்க, மொத்த இஸ்லாத்தில் 3இல் ஒரு பகுதி நான் அறிவேன்கிறார். ஆரம்ப காலகட்டங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட 3 ஆண்டுகள் மக்கால இந்த சமூக பகிஷ்கரிப்புன்னு சொல்லி காபத்துல்லால இவர்களை ஒதுக்கி வைக்கப்படுது அப்படின்னு அறிவிப்பு செய்யப்பட்ட காலத்தில் ஷாபை அபூ தாலிப் அந்த கணவாயில் 3 ஆண்டு காலம் பெருமானாரும் குடும்பத்தார்களும் கதீஜா அம்மாவும் அவர்களோடு அந்த கஷ்டத்தில் பங்கெடுத்தவர் சஅத் இப்னு அபீ வக்காஸ். அவர்தான் சொல்றார், காய்ந்த இலைகளை நீரில் முக்கி சாப்பிடுவோம், தோல்கள் நீரில் முக்கி அதனை சாப்பிடுவோம். அந்த அளவு சமூகத்தை விட்டும் ஒதுக்கி வைக்கப்பட்ட நாட்கள் மிக கொடூரமானதுங்கிறார். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முதல்ல கடுமையான இஸ்லாமிய பேரிடர்கள் தொந்தரவுகள் ஏற்பட்ட போது 2 குழு எத்தியோப்பியா போனார். 2வது குழு சுமார் 80க்கும் மேற்பட்டவர்கள் பயணித்த பொழுது சஅத் இப்னு அபீ வக்காஸ் அதில் போறார். ஏன்னா அவ்வளவு கொடுமை. போனவர் நிம்மதியாக எத்தியோப்பியாவில் அவர் தீனை பின்பற்றி நடக்கிறார், எல்லோரையும் போல வாழ்றார். ஆனா இவருடைய வயசு, இவருடைய வேகம் இந்த சத்திய மார்க்கத்தை பிற தேசங்களுக்கும் கொண்டு போகணும். அன்னைக்கே யோசித்தவர். நம்மெல்லாம் மௌத்தாகிறதுக்குள்ள இந்த இஸ்லாமிய செய்தியை பிற சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற தனிநபர் கடமை இருக்கு. செய்வோமா? ஏதாவது ஒரு வழியில ஒருவருக்கு நம்மால் ஈமான் கிடைக்கும் என்று சொன்னால் இந்த துன்யாவில் இருக்கிற எல்லாவற்றையும் விட அது சிறந்தது பெருமானார் சொல்வாங்க. அங்க உட்கார்ந்துட்டு யோசிக்கிறார், இவ்வளவு துடிப்பான வயசு, என்ன செய்யலாம், எங்க போலாம்? ஏன்னா எத்தியோப்பியாவுக்கு தெரிஞ்சிருச்சு, மக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு, மதீனாவுக்கும் தெரிஞ்சிருச்சு, பிற நாடுகளுக்கு இஸ்லாம் போக வேண்டும் அப்படின்னு யோசிச்சவர் தனியா என்ன பண்றாரு தெரியுமா? பாய்மர கப்பலில் கடல் மார்க்கமாக பயணிக்கிறார். அவருக்கு அவங்க அத்தா அபூ வக்காஸ் ஒரு மிகப்பெரிய வியாபாரி. அவருடைய வணிக காலகட்டத்தில் அவர் சைனாவுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் சொல்றார். அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு கடல் மார்க்கமாக அவர் பயணித்த பாதைகள்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியாவிலிருந்து புறப்பட்டு இந்த தமிழகம், பங்களாதேஷ், இந்த கடல் மார்க்கமாக காயல்பட்டணம் அப்படிலாம் இருக்குல்ல, இந்த வழியாக கடைசியில சைனாவுக்கு போய் இறங்குறார். சஅத் இப்னு அபீ வக்காஸ் சைனாவில் இறங்கி ஒரு மாதிரியாக அந்த மக்களை சந்தித்து தனக்கு தெரிந்த, ஏன்னா ஆரம்ப கால இஸ்லாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டுமே, நாகரிகங்களில் பெருமானாருடைய நாகரிகம் மூட நம்பிக்கைகளை ஒழிக்குதல். சைனால அவ்வளவு மூட நம்பிக்கை. போனார், அந்த மக்களை சந்தித்தார், அவர்களோடு இஸ்லாமிய செய்திகளை பரிமாறிக்கொண்டார். காலங்கள் கடந்தது. அங்க இருந்து அந்த பயணங்களை எல்லாம் அப்படியே முடிச்சுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்று விட்டார்கள் அப்படின்னு தெரிஞ்சு எங்க போயிடுறாரு? மதீனாவுக்கு போயிடுறாரு. இன்னைக்குங்க சஅத் இப்னு அபீ வக்காஸின் பெயரால் சைனால அந்த மஸ்ஜித் இருக்கு. பிறகு ஒரு முறை பயணப்பட்டு மன்னரிடம் பேசி அனுமதி பெற்று ஒரு மஸ்ஜித் உருவாக்கப்பட்டது. பெருமானாருடைய காலத்திலேயே சர்வதேச அளவில் இஸ்லாம் போய் சேர்வதற்கு இந்த சஹாபாக்கள் மிக பெரும் உழைப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மதீனாவுக்கு வந்துட்டார். வந்த உடனேயே
போர் ஆரம்பமாகிறது. அல்லாஹ் அக்பர். முதல் போர் பத்ர் போர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா போரிலேயும் பங்கெடுத்த ஒரு சஹாபி யாரு? சஅத் இப்னு. அதான் மொத்த இஸ்லாத்தை முழுமையாக படித்த மகத்தான மாமனிதர். எதிலையுமே மிஸ் ஆகல. முதல் போருக்கு பத்ரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொள்ளுகிறார். இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னு சொன்னா, பெருமானார் எங்கேயாவது உட்கார்ந்து இருக்கும் போது சஅத் இப்னு அபீ வக்காஸ் வருவாங்க. வந்தா கையை காமிச்சு சொல்லுவாங்க, இவர் யார் தெரியுமா? இவர் தாய் மாமாங்குவாங்க. ஏன்னா மதீனாவில் பெருமானாருடைய தாய் ஆமினா அவர்களுடைய குடும்பம் ஜுஹரா, அந்த பனு ஜுஹரா குடும்பத்தை சார்ந்தவர் தான் யாரு? சஅத் இப்னு அபீ வக்காஸ். சொல்லிட்டு பெருமானார் கேட்பாங்க, யாராவது உங்கள் தாய் மாமனை காட்டுங்கள் பார்க்கலாம். அந்த அளவு பெருமானார் சஅத் இப்னு அபீ வக்காஸின் மீது அளப்பரிய பிரியம் வைத்திருந்தார்கள். பத்ரு போர்க்களம். இந்த பத்ரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்ட பொழுது இவருக்கு ஒரு சகோதரர் உமைர் இருந்தார். இவருடைய தம்பி, ரொம்ப சின்ன பையன். போருக்கு வந்த பொழுது பெருமானார் ஆளை பார்த்து விரட்டி விட்டுறாங்க. சின்ன பையன், நீலாம் வரக்கூடாது, போயிரு. அவர் அழுது கொண்டே வரும் பொழுது இந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரொம்ப ஆசைப்படுறான். பசங்க, சின்ன பசங்க, உயிர் கொடுப்பதற்காக போர்க்களத்திற்கு வந்து துணிந்தவர்கள். பெருமானார்கிட்ட சொல்லி பதில்களை கலக்க வைக்கிறார். அண்ணன் நம்பி 2 பேர் சேர்ந்தாலும் ஒரு வாளை தூக்க முடியாது. அப்படியான வாட்களை தூக்கி கொண்டு எதிரிகளை தாக்கி மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. ஆனால் மதீனாவுக்கு திரும்புகிற பொழுது சஅத் ஒற்றையாக திரும்பினார். இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பத்ரில் ஷஹீதாக ஆக்கப்பட்டார்கள். அடுத்த ஆண்டு உஹது போர்க்களம் நடக்கிறது. உஹது போர்க்களம் ஒரு சோதனையான வரலாறு. வெற்றியா தோல்வியா என்று தீர்மானிக்க முடியாத அளவு கடும் சோதனை நடந்தது. பெருமானாரை விட்டுட்டு போயிட்டார். அபூ சுஃபியான் என்ன செய்கிறார் தெரியுமா? முஹம்மது கொல்லப்பட்டு விட்டார், அபூபக்கர் கொல்லப்பட்டு விட்டார், உமர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற வதந்திகளை கிளப்பினார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த இடத்தில் எல்லோரும் பெருமானாரை விட்டு ஓடி போகும் பொழுது ஒரு 10 நபர்கள் பெருமானாரை சுற்றிலும் இருந்தோம். அதுல நானும் ஒரு ஆளு. என்னுடைய இயற்கை என்ன தெரியுமா? வில் எறிவதில் வித்தகர். யாரு? அதனால சஅத் இப்னு அபீ வக்காஸை பெருமானார் மிகவும் விரும்புவார்கள். இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம சத்தித் ரமியத்தஹு வாஜிப் தஅவத்தஹு. யா அல்லாஹ், இவர் குறிபார்த்து அம்பை வீசும் பொழுது அவருடைய அம்பு சரியான திசையில் போய் தாக்க வேண்டும். 1. 2வது, இவருடைய துஆவை ஏற்றுக்கொள் அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. அதனால நிறைய மக்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ்ட வந்து எனக்கு துஆ செய்யுங்கன்னுவாங்க. ஏன்னா துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கேரண்டி வழங்கப்பட்டவர்கள் யாரு? சஅத் இப்னு அபீ வக்காஸ். மிக மோசமான உஹதுடைய போர்க்களத்தில் பெருமானாருடைய உயிருக்கே மிக பெரும் ஆபத்து ஏற்பட்ட நிலையில் அப்பதான் சஅதை பார்த்து பெருமானார் சொல்றாங்க, நீங்க அம்பு எறியக்கூடிய வீரர் தானே, இருமியா சஅத், எறியுங்க, அம்பை எறியுங்க, எதிரிகளை தாக்குங்கள். ஏன்னா இவர் ஒரு அம்பு அடிச்சா எதிரில் இருக்கிற ஒரு ஆளு இறந்து போயிருக்கும். அவ்வளவு கூர்மையான நேர்த்தியான வீரர். இப்படி சொல்லும் பொழுது பெருமானார் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அதுதான் வரலாற்றிலே மிகப்பெரிய குறிப்பு. சதே, எரியுங்கள், எரியுங்கள். ஃபிதாக அபீ வ உம்மி யா சஅத், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம். யார் சொல்றா? பெருமானார் சொல்லுகிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் நபியை சந்தித்தவர்கள் சொல்லக்கூடிய அதிகபட்சமான வார்த்தை எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க. ஃபிதாக அபீ வ உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அப்படித்தான் மரபு. எல்லாம் பாதுகாக்கணும். எல்லாம் மண்டையை கழுகி
வெளிகேட்டில் கொண்டு போய் விட்டு ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடாது, யார் ரசூலுல்லாஹ்னு சொல்லக்கூடாது என்றெல்லாம் ஒரு சமூகத்தையே ஈமானிலிருந்து தடப்புரள வைத்து விட்டார்கள். அல்லாஹ் இளைய தலைமுறைக்கு ஹிதாயத் தருவானாக. நான் தைரியமா சொல்லுவேன், நம்ம பள்ளியில் 5 நேர தொழுகையில சத்தமா ஸலவாத் சொல்றோம்ல, அதுதான் ஒரு மஸ்ஜிதுடைய பரக்கத்து, ஒரு மஹல்லாவுடைய பரக்கத்து. இந்த தஹ்ரி யாருக்கு இருக்குன்னு கேட்டு வாங்க போய். கூச்சப்படுவான் ஸலவாத் சொல்றதுக்கு. நல்ல வாய் திறந்து ஸலவாத்து சொல்லுங்கள், வாழ்க்கை வசந்தமாகும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்ம முன்னோர்கள் அப்படித்தாங்க, தெரிஞ்சது எங்க கூடனாலும் சரி என்ன செய்வாங்க, ஸலவாத் சொல்லுவாங்க, ஸலவாத் சொல்லுவாங்க. ஏன்னா உண்மை அதுதான். அருமைக்குரிய சஹாபாக்கள் இவர் ஆனந்தப்படுறாரு. எல்லோரும் பெருமானாரை பார்த்து என் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லும் பொழுது பெருமானார் சொல்றாங்க, சாதே அம்பு எறியுங்கள், சாதே அம்பு எறியுங்கள், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத பாக்கியம் தான். அல்லாஹ் அக்பர். அப்படி உஹது முடிகிறது. பெருமானாருடைய எல்லா போர்க்களத்திலையும் பங்கெடுக்கிறார்கள். இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் என்ற பெயர் இல்லாத நபியினுடைய வரலாறு கிடக்காது. காலங்கள் ஓடுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வருது. பெருமானாருடைய காலம் முடிஞ்சது, அபூபக்கர் நாயகத்துடைய காலம் முடியுது. உமருடைய காலத்துல சொல்றாரு, ஆட்சி பரப்பெல்லாம் அதிகமாயிருச்சு, நல்ல நம்பிக்கையான திறமை உடைய பிரச்சாரம் செய்யக்கூடிய எல்லா வலிமையும் மிக்க ஒரு தளபதி எனக்கு வேணுங்கிறார். யார்கிட்ட கேட்டாலும் சரி, எல்லாரும் யாரை கை காமிக்கிறாங்க, சஅத் இப்னு அபீ வக்காஸ் தான் கை காமிக்கிறாங்க. ஏன்னா வேற ஆள் இல்லை. எல்லா திறமைகளும் ஒருங்கே பெற்றவர். அம்பு எறிவார், குதிரையில் பயணிப்பார், பல மொழிகள் பேசுவார், பிரச்சாரம் செய்வார், நல்ல நாவாற்றல், இவ்வளவு திறமை மிக்க ஒருவர் சஅத் இப்னு அபீ வக்காஸ். அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஅத் இப்னு அபீ வக்காஸ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஆளை தேடுறாங்க தெரியுமா? இஸ்லாத்திற்கு மிக பெரும் வைரியாக இருந்த பாரசீகம், நான் சொல்லியிருக்கேன், ஒன்னு ரோம், இன்னொன்னு பாரசீகத்திற்கான இறுதி முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் உமர் நாயகத்தினுடைய கனவு. அதனால ஒரு படையை தயார் செஞ்சாங்க. இந்த நியத்து பாருங்க, பாரசீகம் என்ற வல்லரசு இதோடு முடிக்கப்பட வேண்டும். புடி சஅத் இப்னு அபீ வக்காஸ் தளபதி. அதில் பங்கேற்ற வீரர்களை வரலாறு சொல்லுது, பத்ரு போராளிகள் 99 பேர் அவ்வளவுதான் இருந்தாங்க. அந்த 99 பத்ரீன்களையும் பைஅத்துர் ரிதுவான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு வந்த பொழுது தடுத்து நிறுத்தி காபிர்கள் திருப்பி அனுப்பினாங்களா இல்லையா, அன்றைக்கு பெருமானாரிடம் சத்திய வாக்குமூலம் செய்து கொடுத்த அருமைக்குரிய சஹாபாக்கள், அவங்களதான் அல்லாஹ் குர்ஆன்ல ரலியல்லாஹு அன்ஹும் அப்படிங்கிற பட்டம் சூட்டப்பட்ட அருமைக்குரிய சஹாபாக்கள் 300 பேர். மக்கா வெற்றியில் கலந்து கொண்ட 300 வீரர்கள். இது அல்லாம சஹாபாக்களுடைய மகன்கள் 700 பேர்கள். இப்படி ஒரு படையை தயார் செய்து கொண்டு காதிசியாவை நோக்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு படை அனுப்பினார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் தலைமையில் மிகப்பெரிய படை. ருஸ்தும் பாரசீகத்தினுடைய பலம் வாய்ந்த தளபதி. அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இந்த பரிசுத்தமான போராளிகளுடைய மிக பெரும் போராட்டம், குறிப்பா சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களுடைய அந்த வீரம். நீங்க வரலாறை பார்க்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயான் பண்றாங்க, படை கிளம்பும் பொழுது பயான் பண்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? சஅதே, நீ செல்வாக்கு மிக்கவர். நீ யாரு? செல்வாக்கு மிக்கவர். பெருமானார் உன்னை மாமா என்று அழைப்பார்கள். அந்த உறவு முறை சொல்லி அழைக்கப்பட்டவர் நீங்கள். இதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாதுங்கிறார் உமர். எவ்வளவு நேர்மையான ஆட்சியாளர்! பெருமானாருடைய நெருங்கிய குடும்பம், உறவுக்காரர், சமூகத்திலே செல்வாக்கு, இதெல்லாம் ஆகாது. தக்குவா மட்டுமே ஒரு தளபதிக்கான ஆயுதம். அதாங்க சஹாபாக்கள். நான் யார் தெரியுமா? என் செல்வாக்கு என்ன தெரியுமா? என் குடும்பம் என்ன தெரியுமா? என் வீரம் என்ன தெரியுமா? எல்லாம் தள்ளி வச்சிருங்க.
அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு போராளியாக போகிறீர்கள். இத்தனை உயிர்களை உங்களை நம்பி அனுப்புகிறேன், உங்கள்கிட்ட அல்லாஹ்விற்காக போராடுதல் என்ற இஹ்லாஸ் இருக்கணும். இந்த வரலாறு எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் அடிச்சுக்கிற இயக்கங்களின் தலைவர்கள் தயவு செய்து படிக்க வேண்டும். அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. ஆக பிச்சைக்காரங்களை மாறிட்டானுங்களே. சமூகம் ஒன்று புரிஞ்சுக்கணும். சோசியல் மீடியால வெளியில போடுங்க, எந்த இயக்கமும் இஸ்லாமிய பிரதிநிதி கிடையாது. நம்ம ஏற்றிருக்கோமா சொல்லுங்க? எங்க பிரதிநிதி நாங்க யாரையாவது தந்திருக்கிறோமா? அவனுங்களா ஒரு கொடியை வச்சுக்கிட்டு இஸ்லாமிய சமூகத்திற்கு எவனுமே கிடையாது, நாங்க எத்தீம் அப்படியே சொல்லுவோம். எவன் இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணியிருக்கான்? சரி, கடைசியா இந்த 46 இயக்கம் ஒரு இடத்துல உட்கார்ந்து சிஎம்கிட்ட போய் 16 சீட்டு கொடுங்க, நாங்க பங்கு போட்டு ஜெயிச்சு கொடுக்குறோம், அப்படியாவது வரலாமா இல்லையா? ஜாதிக்கு ஒண்ணு வாங்குறான், ஜாதிக்கு ஒண்ணு வாங்குறான். இவ்வளவு கேவலமா இந்த காலகட்டத்திலே இஸ்லாத்திற்கு இவ்வளவு பாதிப்பும் வடநாடுகள் எல்லாம் கொத்தளிச்சிட்டு இருக்குங்க. சங்கிகளுடைய மோசமான வேலைகள் மிக பயங்கரமா இருக்கு. தமிழ்நாடு ஓரளவுக்கு பரவாயில்லை, ஆனால் அது வருவதற்கான வேலைகளை எல்லாம் இந்த சங்கிகள் சரியா செஞ்சிட்டு இருக்காங்க. நம்முடைய ஒற்றுமையின்மை என்பது நம்மையே அழித்து விடும். அல்லாஹ் ஹிதாயத் தருவானா. நம்ம நல்லதை நினைச்சுதான் சொல்றோம். நமக்கு சொந்தமா எவனும் ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. சமூக நலன் எந்த சமுதாயத்திற்கான பிரதிநிதிகள் எவனும் கிடையாது. அவன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு பெட்டியை வாங்கிட்டு அல்லாஹ் ரசூல் மேல பயம் இல்லாம அதைத்தான் சொல்லி கொடுத்தார்கள் உமர். நான் குடும்பம், நீ பெரிய ஆளு, இது எல்லாம் தூக்கி வைத்து விட்டு தக்குவா ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விற்காக போனார். அவருடைய வலிமையான ஈமான் உறுதி. அந்த பாருங்க, அந்த 99 பத்ரீன்கள், 300 பைஅத்து ரிதுவானில் கலந்து கொண்டவர்கள், மக்கா வீட்டில் கலந்து கொண்ட 300 பேர், சஹாபாக்களுடைய மகன்கள் 700 பேர். எவ்வளவு பரிசுத்தமான பட. அந்த ருஸ்துமை கைது செய்து பாரசீகத்தை மண்டியிட வைத்து இஸ்லாமிய வரலாற்றில் பாரசீகம் என்ற செல்வாக்கு மிக்க சாம்ராஜ்யத்தை சரித்தது இந்த காதிசியா போர். சஅத் இப்னு அபீ வக்காஸ் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்திருந்தார். ஏன்னா இவருடைய துவா கபூல் ஆகும் பெருமானார் சொன்னாங்களா இல்லையா? ஒரு மாகாணத்துக்கு உமர் நாயகம் இது ஆளுநராக நியமித்த போது அங்கிருந்து புகார் வந்துச்சு, இவர் மக்களை கவனிக்கிறது இல்லை. 2-3 புகார் வந்தவன வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கிட்டு மதீனாக்கு வந்தவன கேட்டாங்க, ஏன் என்ன வர சொன்னீங்க? உங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. யார் கம்ப்ளைண்ட் சொன்னா? இந்த பேர் உள்ள ஆளு. என்ன சொன்னாரு? நீங்க சரியா சமுதாயத்தை கவனிக்கிறது இல்ல, இந்த ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய பொருளாதாரங்களை சரியா பங்கு வைக்கிறது இல்ல. அப்பதான் சஅத் இப்னு அபீ வக்காஸ் சொன்னாங்க, மரே நீங்க நிர்வாகத்தின்படி என் மீது நடவடிக்கை எடுங்கள், அது பிரச்சனை இல்லை. எனக்கு ஆளுநர் பதவியை வாபஸ் பெறுவது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என் மீது அவதூறு சொன்னவனுக்கு நான் ஒரு 3 சாபத்தை கொடுக்கிறேன். அவதூறு தானே, வரலாற்றுல நின்றுமா இல்லையா? நான் ஒருபோதும் அப்படி செய்ததில்லை. வர்ற எல்லா நிதிகளையும் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கிற நீதத்தை கடைபிடித்தவன். என் மேல இப்படி ஒரு அவதூறு வரலாறாயிரும், அதனால அவனுக்கு நான் ஒரு பத்துவா செய்யறேன். கூப்பால வச்சு சொன்னாங்க, ஒன்று என் மீது அவதூறு சொன்னவனுக்கு யா அல்லாஹ் நீண்ட ஆயுசை கொடுங்க. பத்துவா எப்படி? நீண்ட ஆயுசை கொடுத்துரு, அவனுக்கு நீடித்த வறுமையை கொடுங்க, அவனுக்கு சோதனைகளை கொடு. அவ்வளவுதான். சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவதூறினால் பாதிக்கப்பட்டதனுடைய வெளிப்பாடு வரலாறு எழுதி வச்சிருக்கு. இவருடைய பத்துவாவிற்கு ஆளான அவன் பொய் தான் சொல்லியிருக்கான். அவன் ஆளுநரின் மீது பொய் தான் சொல்லி இருக்கிறான். அதனால ரொம்ப வருஷம் நாள் வாழ்ந்தாரு. இந்த கண் புருவங்கள் எல்லாம் தொங்கி கண்ணு மேல விழுகுமாம். கண்ணு தெரியாமல் பெண்கள் மேல் மோதி பெண்கள் அவனை கேவலமாக பேசுவார்கள். எல்லாரும் சொல்வார், நல்லவர்களின் வாயில விழுகக்கூடாது என்பதற்கு இவன் ஒரு உதாரணம் என்று சொல்லும் அளவுக்கு சஅத் இப்னு அபீ வக்காஸுடைய பத்துவா அமைந்தது. வாழ்க்கையில நல்லவங்க சாலிஹானவங்களுடைய பத்துவாவை வாங்கிடக்கூடாது. ஆனால் நீண்ட காலம் இருந்தார். கடைசியில ஒரு நாள் தன் குடும்பத்தார்ட்ட நல்ல வசதி வாய்ப்பு செல்வாக்கு
ஒரு பிரச்சனை இல்லை, இபாதத்தே வாழ்வு என்று வாழ்ந்து கொண்டிருந்தவங்க சொன்னாங்க, அந்த ஒரு பழைய கம்பளி ஒன்று வச்சிருக்க, எடுத்துட்டு வாங்க, நல்லா எப்படி அது பாலடைந்தது முடிஞ்சு, அந்த கம்பளி ஆடையை எடுத்து வந்தவன சொன்னார், அன்றைக்கு பத்ரு போர்க்களத்தில் இந்த கடுமையான கம்பளி ஆடையை போர்த்தி கொண்டுதான் நான் போரில் பங்கேற்றேன். 3 வருஷம் நான் பாதுகாத்திருந்தேன். நான் மரணித்து விட்டால் இந்த கம்பளி ஆடையில் தான் என்னை நீங்கள் கஃனிட்டு அடக்கம் செய்ய வேண்டும். மரணித்து விட்டார். அவர் சொன்னதை போலவே பத்ரு போர்க்களத்தில் அணிந்திருந்த அந்த ஆடையால் கஃனிடப்பட்டு ஜன்னத்துல் பக்கீயில் அடக்கப்பட்டார்கள். வரலாற்றில் மிக முக்கியமான குறிப்பு, பெருமானாரோடு ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்களில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் கடைசி முஹாஜிர். மௌத்தாகும் போது அவர் தான் கடைசி. அதுக்கு பிறகு முஹாஜிர்கள் என்ற வரலாறே இல்லை. அந்த அளவு மிகச் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களின் ஈமானையும் நபிநேசத்தையும் இந்த தீனுக்காக உழைக்கிற அந்த ஈமானையும் அல்லாஹ் நமக்கும் நசீபாக்கி தருவானாக. வாக்குல் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.